வணக்கம். நான் உங்கள் கிக் ஸ்டார்ட் பைக்கர். அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் வண்டியோடைய பஞ்சாயத்தை தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எல்லாருக்கும் ஸ்பீடாமீட்டர் வந்துட்டு நல்ல டாப் எண்டு போகிற மாதிரி காட்டும். ஆனால் என் வண்டி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக காட்டுது. அதாவது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து எப்படி ஸ்பீடாமீட்டர் காட்டும் அப்படின்னா, வண்டி வந்து 80 தான் போயிட்டுருக்கும் ஒரிஜினல் ஆக்சுவலாக. பட் ஆனால் ஸ்பீடாமீட்டர் வந்து 100 110ன்னு காட்டும். ஆனால் என் வண்டியில் அது அப்படியே தலைகீழாக காட்டுது. என்னென்னா, வண்டி வந்துட்டு 100க்கு மேலே போயிட்டுருக்குது. ஆனால் எங்கள் ஆள் வந்துட்டு 70 to 80 தான் முள் ஆடினே இருக்காப்புல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதோட வந்து 3வது மீட்ரு நான் மாற்றிட்டேன். அதே மாதிரி 3 தடவை நான் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். சர்வீஸ் பண்ணி போட்டும் இதே நிலமை தான். நான் என்ன தான் பண்ணுறது? ஐயோ கடவுளே, இது நான் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அது ப்ரொவிஷன்லாம் இன்னும் நான் எதுவுமே ட்ரில்லாம் பண்ணல, எதுவும் பண்ணல. பண்ணணுன்னு ஒரு ஆர்வத்தில் வச்சுருந்தேன், ஆனால் இன்னும் பண்ணல. எப்படி பார்த்தாலும் இதுவும் ஒரு முறுக்குனா டொயிங்கன்னு இங்கே பாதி தான் போவாப்பில். அது முறுக்கி போனால் தான் இங்கே வரைக்கும் வருவாப்பில் ஆர்பிஎம். இது வேஸ்ட்டு தான். இதுவும் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. நம்மளுக்கு வண்டியோட ஆர்பிஎம் நம்மளுக்கு தெரியும், வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் டவுட்டில் தான் வந்துட்டு என்ன பண்ணேன், இப்படி ரைட் போயிட்டுருக்கும்போது என்னடா வண்டி சவுண்டு அதிகமாக இருக்குது, ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது, ஆனால் முள் அங்கே தான் நிற்கிது. 80க்கு மேலே முள் வந்துட்டு லைட்டாக ஷேக் ஆகி தான் ஆடிச்சு. நான் அப்போ என்ன பண்ணேன், ஃபோனில் வந்துட்டு ஜிபிஎஸ் ஸ்பீடாமீட்டர் ஆப் வச்சுருந்தேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வண்டி வந்துட்டு 110 + 118 அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஜிபிஎஸ்சில் 118 காட்டுது அப்படின்னா, ரியல் டைம் ஸ்பீடுக்கும் ஜிபிஎஸ்க்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் டைம் வந்துட்டு +7 km/h வந்துட்டு ஜிபிஎஸ்லேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கிற போது 118 அப்படிங்கிற ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பாக எப்படியும் வந்துட்டு ஒரு 125 126 அந்த மாதிரி ரேஞ்சில் போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் முறுக்கி பிடிச்சேன். வண்டி வந்துட்டு 125 வந்து ஜிபிஎஸ்லேயே காட்டுச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் காட்டுறேன். 125 வந்து காட்டுச்சு. அதில் தான் நான் வண்டி வந்து ஓட்டிகிட்டு வந்தேன். நான் அப்போ 125ல் இருக்கும்போது எங்கள் ஆள் வந்துட்டு 80க்கும் 90க்கும் தான் துடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. அட கொடுமையே, இங்கே வந்து நிற்க வேண்டிய ஆள் 120னா இங்கே வந்து நிற்க வேண்டிய ஆள் இங்கேயே துடிச்சிட்டு இருந்தா கொடுமை. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கன்சோல் ஃபுல்லாக தூக்கிடலான்னு தான் இருக்கிறேன். இது தேவையே இல்லை. என்ன இந்த ஹைபீம் எரியும், ஹைபீம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இங்கே பாஸில் வந்துட்டு நம்ம கொடுத்தோன்னா இங்கே ஹைபீம் எரியுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிட போகுது. அதுவும் லைட்டாக அங்கே டிஃப்ரெண்ட் ஆகும். நியூட்ரல் நம்ம வண்டிக்கு என்ன விழுகிறது நமக்கு என்ன தெரியாதா? அதுவும் தேவையில்லை. இண்டிகேட்ரு சுவிட்சு போட்டால் எரியுது, இந்த சைடில் அந்த பக்கம் லைட் எரியுது, பிளிங்க் ஆகுது. நைட்டு தான் மோஸ்ட்லி நம்ம போடுவோம். இண்டிகேட்டர்ஸும் எரியுது. பேசாமல் இந்த இடத்த ஃபுல்லாக தூக்கிட்டு அந்த இடத்துல மொபைல் ஹோல்டர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு மேப் பார்க்குறதுக்கு ஜிபிஎஸும் அப்படியே ஃபோன் வந்துட்டு ஸ்பீடாமீட்டர் ஆப்பையும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்குது. வெறுப்பாக வருது. இது கொஞ்சம் கூட காட்டினா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வண்டி ஒரு 110 போயிட்டுருக்குற வண்டி வந்துட்டு 140ன்னு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நிறைய யூடியூபர்லாம் அப்படி தான் போடுறாங்க. 110 தான் வண்டி போயிட்டுருக்கும், ஆனால் மீட்ரு முள்ளை பார்த்தா 140க்கு போயிருக்கும். 140க்கு போகிற வண்டியெல்லாம் எப்பா டேங்கப்பா அப்படின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் எங்கே ப்ரோ ரெடி பண்ணீங்க, எங்கே ப்ரோ டே முள்ள அவனுக்கு அட்வான்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குதுடா, அது தெரியாமல் ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்றனாலும் கேட்க மாட்டானுங்க. ஏன் விதியில் பாரு, வண்டி வேகமாக போகுது, ஆனால் முள் இங்கனக்குள்ளேயே ஆடிக்கிட்டு நிற்கிது. கொடுமை. இத்தனைக்கும் 3 தடவை சர்வீஸ் பண்ணியும் போட்டேன். வெறுப்பாக வருது. ஏதாவது கழட்ட தான் போகிறேன். இப்போ உட்காந்து கழட்டிட்டு எனக்கு அந்த இடத்துல எதுவுமே இருக்க வேண்டான்னு தான் தோணுது. நீங்களும் நிறைய பேர் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். Until then, bye.